நீங்கள் மண் வளம் இருந்தால் தான் நாட்டில் இது பண்ண முடியும். இந்த 23% மரத்தை 33% இருக்குன்னா தண்ணீர் வந்துடும். மக்கள்கிட்ட நீர் தட்டுப்பாடே வராது. கர்நாடகா தண்ணி விடலை, அங்கே தண்ணி விடலாம் வருது. இதுக்கு மரங்களை நடணும். மரங்களை நடுறதுக்கு விவசாயிகளால் எதையும் செய்ய முடியாது. அரசு அந்த முன் வந்து அந்த அந்த திட்டத்தை நடத்தியதுக்கு இப்போ இந்த வருஷம் நல்ல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது மரக்கன்று கொடுத்து மக்களை பூரா நட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 30 சுதந்திரமாக நம்ம 1947 செய்யிருந்தா கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ ஆச்சு? 80 வருஷம் கிட்ட ஆகிப்போச்சு. இப்போ எவ்வளோ மரங்கள் இருக்குங்க இந்தியாவில்? இந்தியாவில் இப்போ 17லேருந்து அரசாங்க கணக்கு 23% இருக்குங்க. ஆனால் உண்மையிலேயே இருக்கிறது 17% தான் மரம் இருக்குது. அப்போ மிச்ச சதவீதம் இதெல்லாம் முள், காட்டில் மலையில் முள் இல்லை. இப்போ உங்கள் தலையில் மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், என் தலையில் பெஞ்சா தண்ணி நிற்குமா? வழுக்கி விழுந்துடும். தளிக்கணும்ல. இதில் தண்ணி வெளியில் விடாமல் நாங்கள் பாறை அணைச்சிருக்கோம். இந்த தண்ணி கூட வெளியில் போயிருந்துன்னு வைங்க, மண் வளத்தோடு சேர்த்து அடிச்சிட்டு போயிடும். மழை நீர் வெளியில் போகக்கூடாது. மழை நீர் வந்து மக்கி அந்த நுண்ணுயிர்களுக்கு உரமாக்கி மக்கி இருந்தால் தான் ஈரமும் அதுவும் இருந்து விவசாயம் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம்.